கரூர் சம்பவத்தோடைய வீடியோக்களை பார்க்கின்ற பொழுதே பதைக்க வைக்குது அப்படிங்கிறாரு. விஜயோடைய பிரச்சார பேருந்து மோதி உயிரிழந்ததை சொல்றாங்களே, விஜயோட பிரச்சார பேருந்தை ஏன் பறிமுதல் செய்யல, அது மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல, வழக்கு பதிவு செய்யப்பட்டதா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி கேட்கிறாங்க. விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய என்ன தடை? புகார் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்றாரு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம், அதனால கண்மூடி இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர் இவங்க எல்லாமே களத்துல இருந்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாத்தையுமே அவங்க பாதுகாப்பா வெளியே அனுப்புனாங்க, மருத்துவமனைக்கு கொண்டு சென்றாங்க. தாவேகா நிர்வாகிகள் ஏன் களத்தில் இல்லை, ஏன் தப்பி ஓடுனாங்க, ஏன் மறைந்தார்கள் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதுக்கப்புறம் மக்களை, குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பா தாவேகா நிர்வாகிகள் தான் இருக்கு. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவங்களே அவங்க தான். ஆனா அவங்கள தவிர மற்ற கட்சிகள் களத்தில் இருந்து செயல்பட்டாங்களே அப்படிங்கிறாங்க நீதிபதி. அதுக்கப்புறம் இந்த கரூர் துயர சம்பவ நிகழ்விற்கு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து ஐஜி அஸ்ரா கார்க் அவர்கள் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு தலைமை தாங்குவார் அப்படிங்கிற மாதிரியான பதிவுகள் நீதிபதிகள் கொடுத்திருக்கிறார்கள்.